வழிகேட்ட நோக்கி போறதை பார்க்கிறோம். அடுத்தது என்ன சொல்லுவாங்கடா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, கால அராஹு பிகல்பிஹி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க ஒரு செய்தி, நபிகள் நாயகம் சொன்னதா இல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களே சொந்த கூற்றா சொல்றாங்க. அல்லாஹ் தஆலாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தால் பார்த்தார்கள். அது என்ன விளக்கம்? இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்ற செய்தி, ரசூலுல்லாஹ்வோட தொடர்பு படல, அவருடைய சொந்த கூற்று. அந்த சொந்த கூற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பலவீனமான ஒரு செய்தி. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு நிறைய பலவீனங்கள் இந்த செய்தியில இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஹம்மாத் இப்னு சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு. அவர் கடைசி காலத்துல மூல குழம்பி போயிட்டாரு. மூல குழம்பினவங்க தான் அல்லாஹ் பார்த்துதான் சொல்லுவாங்க, மற்ற யாருக்கும் பார்த்துதான் சொல்ல முடியாது. இப்னு அப்பாஸ் ஒரு கூற்றை தான் ஆதாரமா காட்டுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா கேட்டதா ஹதீஸ் வருது, பார்க்கலன்னு. ஆனா ஒரு நபி தோழருடைய கூற்று ஆதாரமா காட்டுறாங்க அல்லாஹ் பார்த்ததுக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறதா வேற செய்திகளும் வருது. எப்படி? அல்லாஹ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் ஒரு இளைஞனுடைய தோற்றத்தில், தங்க நகைகளை அணிந்தவனாக, ஆபரணங்களை அணிந்தவனாக. எப்படி இந்து கோயில்கள்ல தெய்வங்களை வச்சிருக்காங்க அந்த மாதிரி இட்டு எவனோ விளையாடிக்கிறான்னு விளங்குதா இல்லையா ஹதீஸ்ல? இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்று பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. இது அவர் சொல்லவே இல்லை, அவருடைய பேரை பயன்படுத்தி சில பித்தலாட்டக்காரர்கள் சிலை வழிபாட்டை இந்த ஏகத்துவம் நிறைந்த இஸ்லாத்துக்குள்ள நுழைப்பதற்காக கொண்டு வந்த சதி. அதை நாங்க மறுக்கணும், அல்லாஹ்வை பார்க்கலாம் பேசினாங்க. 50 வேளை தொழுகை கொடுக்கப்படுது, அதை குறைச்சிட்டு வர்றாங்க, கீழே எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வர நேரத்தில் அங்க அல்லாஹ் தஆலா அந்த மேராஜ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அம்சங்களை கொடுக்குறாங்க. ஒன்று 5 வேளை தொழுகையை கொடுக்குறாங்க. ரெண்டாவது பக்ரா அத்தியாயத்தில் கடைசி 2 வசனம், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன். அதை எப்போ ஓதணும்னாங்க? தூங்கி முழிச்ச உடனேயா? தூங்கும் போது. அப்ப இது எங்க கிடைச்ச அற்புதமான வசனம்? அங்க அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக கிடைச்சது. அங்கே வானத்திலிருந்து டைரக்டா கிடைச்ச வசனம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா தான் வசனங்கள் கிடைக்கும். அல்லாஹ் ஜிப்ரீல் லவுல் மஹ்ஃபூல்ல இருக்கிறத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து யாருக்கு கொடுப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. இந்த வசனம் மிராஜ்ல வச்சு டைரக்டா கையில சேருது. இங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல இன்வால்வ்மென்ட்ட பத்தி வரவே இல்லை. எவ்வளவு முக்கியமான ஒரு வசனம், 2 வசனம். இது நாங்க ஓத சொல்லிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ்ட பெரும் பாவங்கள் இந்த சமுதாயத்தில் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ் அறிவித்தான். இணை வைக்காமல் இருந்தால் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இதான் ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ்வுடைய அருள்ல மிகப்பெரிய அருள். ஏன்னா மின்சென்ற சமுதாயங்கள் பெரும் பாவங்கள் செஞ்சாலும் நிரந்தர நரகத்தில் வைப்பாங்க. இந்த சமுதாயத்துக்கு மட்டும் நிரந்தர நரகம் என்று 3 பாவம் ஈகுது. சிறுக்கு ஈகுது, வட்டி ஈகுது, கொலை ஈகுது, தற்கொலை ஈகுது. ஆனால் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? சிறுக்க தவிர மற்ற நிரந்தர நரகம் என்று இருக்கக்கூடிய பெரும் பாவங்களா இருந்தாலும் என்ன செஞ்சிருவானாம்? அல்லாஹ் மன்னிச்சிருவான். அந்த சிறப்பு இந்த சமுதாயத்துக்கு கிடைக்குது. அப்ப இதை வச்சு இணை வைத்தலை விட்டு நாங்க ஒதுங்கி அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்க வரணுமே தவிர இதை வச்சுட்டு இன்னும் சிறுக்குக்கு போக கூடாது. இவங்க இதை வச்சுட்டு சிறுக்க ஆதரிக்க பாக்குறாங்க, சிறுக்க வளர்க்க பாக்குறாங்க. இது ஒரு அற்புதமா கிடைக்குது. அப்ப இதெல்லாம் கிடைக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் 50 வக்து தொழுகையை தான் எடுத்துட்டு வராங்க. 6வது வானத்துக்கு வரப்போல யார் இருக்கிறா? 6வது வானத்துல யார் இருக்கிறதா சொன்னார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். 7வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு மேல சித்ரத்துல் முன்தஹா, அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய அர்ஷ். இப்போ 7வது வானத்தை தாண்டி 6வது வானத்துக்கு வரப்போல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வேணாம், நீங்க போயிட்டு குறைச்சிட்டு வாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் போறாங்க, திரும்ப வராங்க. இப்படி 9 தடவை நடக்குது. 50 வேளை தொழுகை எத்தனை வேளையா மாறுது? 5 வேளையா மாறுது. அதுல இறுதியா சொல்லப்படுது, சரி 5 வேளை ஆக்கிட்டேன், 1க்கு 10 என்ற ஒரு விதி இருக்குது அல்லாஹ்ட. ஒரு நன்மை செஞ்சா 10 மடங்கு கூலி தருவான் அல்லாஹ். அப்ப 1க்கு 10 என்ற வகையில 50 வக்து நீங்க தொழுந்தீங்கடா, 5 வக்து தொழுந்தீங்கடா, 50 வக்து தொழுந்த நன்மை கிடைக்கும். அது ஒரு அருள், மேராஜ்ல கிடைச்ச ஒரு அருள். இந்த அருள் கிடைக்குது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுக்காக குறைச்சி வர சொன்னாங்க? அதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் என்னன்றதை பார்ப்போம். இறைவனை பார்த்த முகத்தை பார்க்க வேண்டும், பல தடவைகள் பார்க்க வேண்டும் என்பதனால் தான் திருப்பி திருப்பி அனுப்பினார்கள் என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். எதுக்கு என்று சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வை பார்க்க கிடைக்கல. அல்லாஹ்வை பார்க்க யாருக்கு கிடைச்சி?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட வாதம். அப்ப எனக்கு அல்லாஹ் பார்க்க கிடைக்கல, உங்களுக்கு பார்க்க கிடைச்சிச்சு, திருப்பி திருப்பி ஏன் குறைச்சி வர சொன்னாங்கண்டா, பார்க்க கிடைக்காத எனக்கு அல்லாஹ்வை பார்த்த உங்களோட முகத்தை பார்க்கிற பாக்கியமாவது கிடைக்கணுமா இல்லையா? அதுக்காகத்தான் திருப்பி திருப்பி அனுப்ப சொன்னாங்க. திருப்பி திருப்பி வர சொல்றதுக்கு காரணம், நான் அல்லாஹ்வோட முகத்தை பார்க்க கிடைக்கல, நீங்க பார்த்து வந்த உங்களோட மூஞ்சியாவது திருப்பி திருப்பி நல்லா பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றதுக்கு சொல்ல வர்றாங்க. இறைவனை பார்த்த முகத்தை பார்க்க வேண்டும், பல தடவைகள் பார்க்க வேண்டும் என்பதனால் தான் திருப்பி திருப்பி அனுப்பினார்கள் என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் அதை கேட்கலண்டா, அவங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவங்க பாத்திக்கிறாங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, அதனால அந்த மூசா ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை திருப்பி திருப்பி பார்க்க வைக்கிறதுக்கு திருப்பி திருப்பி அனுப்பினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டுகொள்ளாம விட்டாங்க. அதுக்காக வேண்டி வரவே இல்லை. தெளிவாக வருது. அதிகமாக தன்னுடைய சமுதாயத்தினால் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட நபி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். சமுதாயம் படாத பாடுபடுத்தினாங்க. வானத்திலிருந்து உணவு வேணுமென்றாங்க. அல்லாஹ் மண்ணு சொல்வாவை கொடுத்தான். கொடுத்த உடனே மண்ணு சொல்வா வானா, பருப்பும் வெங்காயமும் கீரையும் என்னது பிப்பிஞ்சாக்கா வேணுமென்றாங்க. பருப்பு வேணுமென்ற சமுதாயங்க அவங்க. வானத்திலிருந்து வந்த மண்ணு சொல்வாவை தின்னாம பூமியில வர பருப்பு வேணும் என்று சொன்னவன், வெங்காயம் வேணும் என்று சொன்னவன் எவ்வளவு தொல்லை கொடுத்திருப்பான். கடல் கடந்து வாராங்க. கடல் பிளக்கப்பட்டு நடுவுல பாதை அமைந்து இரண்டு கடலும் இரண்டு பக்கமும் மலை அளவுக்கு தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையில ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டு பனு இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்படுறாங்க. உட்காரல, சிலை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து இஜ்அல் லனா ஆலிஹன் கமா லஹும் ஆலிஹா, அவங்களுக்கு கடவுள்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்து மூசா. இப்படி கேட்டவங்க சரி என்று அவளை சரி செஞ்சு, இப்படி எல்லாம் கேட்காதீங்கடா, இப்படி எல்லாம் தொல்லை கொடுக்காதீங்கடா, அல்லாஹ்வை நம்புங்கடா, அல்லாஹ் வணங்குங்கடா என்று சொல்லி ஒரு இதை கொள்கைக்கு திரும்பவும் சொல்ல கொண்டாந்து கொஞ்சம் இருங்கண்டு அவட தௌராத்தை எடுக்க மேல போயிட்டு வந்தா என்ன செஞ்சாங்க? எல்லாம் சாமி வழிகெடுத்து காலை கண்ண என்ன செஞ்சாங்க? கடவுளா கருதி கொண்டு இருந்தாங்க, வணக்கம் செலுத்தி கொண்டு இருந்தாங்க. மூசாலை ஆறு நிமிஷம் தடுக்க போறாங்க, அவங்களுக்கு கண்ணத்தில் அறைய பாக்குறாங்க, கொல்ல பாக்குறாங்க. இந்த அளவுக்கு துன்பத்துக்கு உள்ளாகி நாங்க சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாது, சமுதாயம் இதை தாங்க மாட்டார்கள், குறைத்து கொண்டு வாருங்கள். சமுதாயத்தை நினைச்சு சமுதாயத்தோட பாடுபட்ட ஒரு தூதர் என்ற வகையில குறைச்சி வர சொன்னதை அல்லாஹ்வை பார்த்த மூஞ்ச திரும்ப திரும்ப பார்க்கணும்ன்றதுக்காக பார்க்க சொன்னதாக கதை அளக்குறாங்க. இது ஒரு பொய் என்றதை தெளிவாக நாங்க பார்க்கிறோம். அடுத்தது, இந்த மேராஜ் சம்பந்தமாக இன்னும் சில அறியாமைகள் மக்கள் மத்தியில் இருக்குது. இதுல மேராஜுக்கு போனாங்க தானே, என்ன நடந்துச்சு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. என்ன அர்த்தம்? நல்லடியார்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் மரணிக்கவில்லை. மரணித்தவர்கள் உதவி செய்யலாமா என்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. மரணித்தவர்களுக்கு காது கேட்காது, வாய் பேச மாட்டாங்க, பதிலளிக்க மாட்டாங்க. இந்த சமுதாயத்துடைய 50 வக்து தொழுகைகளை 5 வக்தாக குறைப்பதற்கு பாடுபட்டது யார்? இந்த சமுதாயத்திற்கு மரணித்த பிறகு உதவி செய்தது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? எனவே நல்லடியார்கள் மரணிப்பதில்லை, அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்று இந்த மிஹ்ராஜ் தான் ஆதாரமாக காட்டுவாங்க. இது ஒரு அத்தாட்சி, ஒரு அதிசயம், ஒரு விதிவிலக்கான சம்பவம் என்றது பொதுவான அறிவு. சரி, ஒரு வாதத்துக்கு நேரடியாவே இது நடந்த செய்தி, நேரடியாவே இது ஆதாரமா கொண்டு வரட்டும். இது மட்டுமா ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமா? சொர்க்கத்துல பல பேரை பார்க்கறாங்க. சொர்க்கத்துல ஏழைகளை அதிகமா பார்க்கறாங்க. யார் ஏழைகளை பார்த்தாங்க? டம்மி பீஸ்களா வச்சிருந்தாங்களா? இந்த கடையில ஷோரூம்ல வைக்கிற மாதிரி டம்மி பீஸ்களை கொஞ்சம் சொர்க்கத்துல எல்லாம் வச்சானா? யாரெல்லாம் சொர்க்கத்தை இந்த உலகம் அழிந்த பிறகு சொர்க்கவாதிகளாக அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்களோ அவங்க எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. நரகவாதிகளை பார்க்கறாங்க. நரகத்துல பெண்கள் அதிகமா பார்க்கறேன்றாங்க. அப்ப யாரெல்லாம் எந்த அக்கமார்கள் எல்லாம் நரகத்துல ஈய போறாங்களோ அந்த அக்கமார்கள் எல்லாம் யாரு பார்த்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே பார்த்துட்டாங்க. இப்ப அவங்களும் உயிரோடு இருந்து கொண்டு அவங்க இனி நரகத்துக்கு போறாக்கள் எல்லாம் அந்த நரகத்துல இருக்கிறது நாங்க விளங்கிதான் அங்கேயும் இருந்தோம் இங்கேயும் இருந்தோம் சொல்ல வருவாங்களா? வரமாட்டாங்க. ஜிப்ரீல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலோசையை கேட்கறாங்க. இதை அறிவிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவிக்க போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, அப்படியா நான் அங்க இருந்தேனா? அப்ப என்ன அர்த்தம்? அங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காலனியுடைய ஓசை கேக்குது ரசூலுல்லாஹ்க்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ஆனால் இது உலகத்துல சொல்ற இடத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியா. ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல ஆள், இங்கேயும் மீக்கிறாரு அங்கேயும் மீக்கிறாரு. இங்க அந்த நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிப்பாரு? இரவுல தூங்கி கொண்டு இருந்திப்பாரு, அல்லது தாஜத் தொழுந்து கொண்டு இருந்திப்பாரு.
அல்ல திலாவத் செஞ்சு குர்ஆன் திலாவத் செஞ்சு கொண்டு இருந்திப்பாரு. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல பாக்குறாங்க பிலால. கேட்க போல இவருக்கு தெரியாது. அப்படியா, என்ன கண்டீங்களா அப்படின்றாங்க. ஒரு பெண்மணி உழு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து ஒரு மாளிகையை பார்த்தேன், அதுல ஒரு பெண்மணி உழு செஞ்சு கொண்டு இருந்தாங்க. உள்ள போயிட்டு அழகா இருந்துச்சு, ரொம்ப அழகான மாளிகை. உள்ள போயிட்டு பாப்பமான்னு பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம தோழர் வந்து ரொம்ப ரோசக்காரர், அதை விரும்ப மாட்டாரு, எதுக்கு வேணான்னு விட்டுட்டோம் என்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு பார்க்க இருந்துச்சு, அல்லாஹ்வின் தூதரே இதெல்லாம் நான் தடுப்பேனா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அப்ப யாரை பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவிய அங்க உழு செஞ்சு கொண்டிருக்கிறத பாக்குறாங்க. சொர்க்கத்துல அப்ப உழுவன்றதெல்லாம் இருக்குது, தொழுகை இல்ல, உழு செய்யலாம், அது வாஷிங் தானே, அது தூய்மை அடைகிற முறை தானே, அதை எங்கேயும் வைக்கலாம் தானே. அப்ப அந்த உழு செஞ்சு கொண்டிருந்த சொர்க்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியை பார்த்தாங்களே, அது உலகத்துல இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி உயிரோட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா? தெரியல. தஜ்ஜாலை நரகத்தில் பார்த்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஜ்ஜால் வரப்போறதே இனிமேல் தான். இன்னும் சங்கிலியால் கட்டப்பட்டு எங்க ஒரு பகுதியில் இருக்கிறான் அடைக்கப்பட்டு, அவன் இனிமேல் தான் வெளியே வருவான் கியாமத் நாள் நெருக்கத்துல. ரசூலுல்லாஹ் தஜ்ஜால் எங்க பாக்குறாங்க? நரகத்துல பாக்குறாங்க தஜ்ஜால. அப்ப தஜ்ஜால் வந்து ஒரு அவுலியா மாதிரி மரணித்த பிறகும் உயிரோடு இருக்கிறார் அப்படி என்ற அர்த்தம் இல்ல. அது எடுத்து காட்டினது பல சந்தர்ப்பங்கள்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் தானங்க, எவ்வளவு அத்தாட்சிகள் அல்லாஹ் காட்டுறான். இதை எடுத்து காட்டுறது அல்லாஹ்க்கு பெரிய ஒரு காரியம் இல்ல, அல்லாஹ் எடுத்து காட்டான் என்று நாங்க இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் மேராஜுடைய நம்பிக்கை விஷயத்துல வர வேண்டிய